ஒட்டாமலும் நாக்கு மேலெண்ணத்தை எங்கும் தொடாமலும் காற்று குழாயை சுருக்கியோ விரித்தோ காற்றின் உதவியால் மட்டும், மீண்டும் சொல்கிறேன், காற்றின் உதவியால் மட்டும் ஏற்படும் ஒலிகளாக இங்கு காட்டப்பட்டுள்ள என்ற தமக்கு தேவையான 12 ஒலிகளை தேர்வு செய்தனர். உயிருக்கு முதன்மையானது காற்று என்பதால் காற்றை மட்டும் பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் இவ்வொலிகளை உயிரொலிகள், அதாவது எழுத்துக்கள் என்றனர். உயிரெழுத்துக்கள் என்று இவற்றை அழைத்ததன் ஆழமான பொருள் இப்போது புரிகிறதா? அடுத்து, உதடுகள் ஒட்டியோ நாக்கு மேலெண்ணத்தை தொட்டோ ஏற்படுத்தப்படும் ஒலிகளை உடல் ஒலிகள், அதாவது மெய்யொலிகள் என்று வகைப்படுத்தினர். அவை இங்கு காட்டப்பட்டுள்ள 18 ஆகும். இவ்வொலிகளை ஏற்படுத்தும் போது காற்றின் பங்கை விட உடலின் பங்கே அதிகம் என்பதால் இவற்றுக்கு மெய்யொலிகள் என்று பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து 18 மெய்யெழுத்துகளையும் 6 எழுத்துக்களைக் கொண்ட 3 தொகுதிகளாக அவற்றின் ஓசையின் தகுதி அடிப்படையில் பழந்தமிழர் பிரித்தனர். அவை வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று அழைக்கப்பட்டன. தமிழுக்கு தமிழ் என்ற பெயரை சூட்டுவதிலும் கூட எவ்வளவு சிந்தனையை தமிழர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பது நமக்கு வியப்பை உருவாக்குகிறது. அதை பற்றி சிறிது இங்கு காண்போமா? உலக மாந்தன் முதலில் பயன்படுத்திய உயிரொலிகள் ஆ, ஈ, ஊ என்ற ஒலிகள்தாம் என்று பாவணர் சொல்லுவார். இவற்றின் குறிகள் முறையே அ, இ, உ என்பவை. ஆ என்பது படற்கையையும், ஈ என்பது தன்னிலையையும், ஊ என்பது முன்னிலையையும் சுட்டும் எழுத்துக்களாகும். தமிழின் மெய்யெழுத்துகளில் வல்லினத்தில் ஒன்றும், மெல்லினத்தில் ஒன்றும், இடையினத்தில் ஒன்றுமாக 3 மொழியெழுத்துக்களை தேர்ந்தெடுத்தனர். அவை இத், இம், இழ் என்பவை. இந்த 3 மெய்களுடன் உலகின் முதல் உயிரெழுத்துக்களை வரிசைப்படி முறையே கூட்டி இத்தும் ஆவும் சேர்ந்து தாவாகவும், இம்மும் ஈயும் சேர்ந்து மீயாகவும், ஈழும் ஊவும் சேர்ந்து ழுவாகவும் என்று தமிழ் என்று ஆக்கி பிறகு கடையெழுத்திலுள்ள உகரத்தை தவிர்த்து தமிழ் என்று அழைத்தனர். தமிழ் தமிழ் என்று திரும்ப திரும்ப சொன்னால் அது அமிழ்து அமிழ்து என்றவாறு ஒலிக்கும். அதனாலும் கூட மெய்யெழுத்துகளில் இந்த 3ஐயும் பழந்தமிழர்கள் தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று நாம் கருதலாம். மொழி தோன்றும் காலங்களில் மொழிக்கு பெயரிடப்படுவதில்லை. அதுவும் தமிழ் மூத்த மொழி என்பதால் பெயரிடும் தேவை தமிழுக்கு ஆதியில் இல்லை. மற்ற மொழிகள் உருவான பிறகுதான், மற்ற மக்களுடன் தமிழர்கள் உறவாடத் தொடங்கிய பிறகுதான் தமிழை பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும்.